ஈரானை பற்றி மிகச்சரியான புரிதலை கத்தார் வெளிப்படுத்தி இருக்கிறது. கத்தாருடைய அதிபர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மேல கை வைக்கிறத அமெரிக்கா நிறுத்திவிட வேண்டும். ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தினீங்கன்னு சொன்னா மொத்தமாகவே மத்திய கிழக்கே நாசமா போயிடும். முழு மத்திய கிழக்கையுமே நீங்க நாசமாக்குறதுக்கு சமனது. ஏன்னா ஈரான் மீதான உங்களுடைய தாக்குதல் முழு மத்திய கிழக்குக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். ஈரானுடைய ப்ராக்ஸிஸ் இருக்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க, மற்ற அமைப்பு இருக்குது. எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் மாறி மாறி அடிக்கும் போது முழு மத்திய கிழக்குமே நாசமா போயிடும். அது இல்லாம ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா எல்லா அரபு நாடுகளுடைய பிசினஸும் ஒட்டுமொத்தமா நாசமா போயிடும். எனவே அமெரிக்கா கை வைப்பதை நிறுத்தணும்னு சொல்லி கத்தர் அதிபர் மிக தெளிவாக புரிதலோடு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி எப்படியாவது நீங்க ஈரானுக்குள்ள இன்டர்நெட்டை கொடுங்க என்று சொல்லி எலான் மாஸ்கில் அமெரிக்க அதிபர் கேட்டிருந்தாரு. அவர் உடனே நம்மகிட்ட அதிபர் கேட்டுட்டார், நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி ஈரானுக்கு இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக ஸ்டார்லிங்க் தயாராகி இன்டர்நெட்டுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. அதுக்கும் ஆல்ரெடி அவன் ப்ரிப்பேர் ஆகி இருந்திருக்கிறான். ஈரானை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஏதோ கூமுட்ட பயல்வன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக கொண்டு போய் ராணுவ ஜாமரை கொண்டு போய் வச்சு ஸ்டார்லிங்கே கிடைக்காம பண்ணிட்டாங்க. ஸ்டார்லிங்கையே தடுக்கிற அளவுக்கு இது வரைக்கும் நடக்கலை. மற்ற இடங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்லிங்க் ஏன்னா வெனிசுவேலாவில் இதே நிலைமை வந்துச்சு. வெனிசுவேலாவுக்கு உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டால் மாஸ்க்கு ஸ்டார்லிங்கை கொடுத்தாரு. ஸ்டார்லிங்கினூடாக அவங்களுக்கு இணையதளம் கிடைச்சது. இப்படி எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ஈரானுக்குள்ளே கொடுக்க போனாங்க. அவங்க ஜாமரை வச்சு மொத்தமாகவே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத சூழல் ஆயிடுச்சு. எனவே உள்ளுக்குள்ள அவங்க புரட்சியை உண்டாக்குறதுக்கு அல்லது கிளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு ஈரான் அரசாங்கத்தை நாசமாக்குறதுக்கு இதை பயன்படுத்த பார்த்தாங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழலாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான்